You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தருகிற கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுவும் கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நொடியிலும் ஏதோ ஒன்றும் நடப்பதற்கும் பல வாய்ப்புகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா அடையாளங்களும் அறிகுறிகளும் நமக்கு அவைகளே சொல்லுகிறது. கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதும் இயேசு நமக்கு மிக துல்லியமாக தெளிவாக வேதத்தில் போதித்து வைத்திருக்கிறார். அந்த போதனைகளை தான் அவர் சீடர்களுக்கு சொல்லி, நான் உங்களுக்கு போதித்தது யாவையும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்டு போனதை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களும் அவர்கள் வாழுகிற வரை அதை தான் செய்து முடித்தார்கள் என்பதை நிருபங்களை வாசிக்கும் போது நாம் மிக துல்லியமாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த கடைசி காலத்தின் கடைசி பகுதிகளில் ஏராளமான செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாய் கேட்டுக்கொண்டு வந்தாலும், இது ஒரு விசேஷமான நிகழ்ச்சி. தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற இந்த கடைசி காலத்தின் அடையாளங்களை உலகத்துக்கு எடுத்து தொடர்ச்சியாய் அறிவித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை கமெண்ட்ஸ் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் உலகத்தில் பேசப்பட்டாலும் அதெல்லாம் தாண்டி தொடர்ந்து முன்னேறி கடந்து போக தேவன் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரர் நம் மத்தியில் பாஸ்டர் எம்டி ஜாகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறார்கள். அவர்களை நான் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்துக்கிறோம், வரவேற்கின்றோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு கூட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மீண்டுமாய் சில ஊழியங்களை எங்கள் பட்டணத்தில் செய்வதற்கு தேவன் திறந்த வாசல்களுக்காக இந்த நாட்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் எப்படி வாழ வேண்டியது இருக்குதுன்னா, காலையில் எழுந்தா ஆண்டவரே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி முன்னேறி கடந்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனுடைய காரியங்கள் நம்மை சூழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கிருபையால் தொடர்ந்து கடந்த 2 வருஷங்களாக நித்திய ஜீவன் என்ற தலைப்பில் வாரத்துக்கு 2 முறை அரை மணி நேரம் நித்திய ஜீவனுக்கான அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அதோடைய முக்கியமான நோக்கமே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தது நமக்கு நித்திய ஜீவனை அருளும்படி தான் அப்படின்றது நமக்கு யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறபடியே நித்திய ஜீவன் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த உலக வாழ்க்கையே கிடையாது, இது முடிந்து போகிற ஒன்று. முடிந்து போகிற வாழ்க்கையை குறித்து நாம் அக்கறை கொள்ளாமல் நாம் இனி நித்தியமாய் வாழப்போகிற அந்த வாழ்க்கை முறையின் நோக்கத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அந்த வசனத்தின் அடிப்படையில் அதை தேடி போகும்போது இதெல்லாம் இந்த உலகத்தில் நம் வாழுகிறவரை என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதெல்லாம் நமக்கு தேடி வருகிறது என்ற ஒரு கோணத்தில் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த நாட்களில் எப்படி தேவனுடைய ஊழியக்காரர்கள் யாரெல்லாம் வழி விலகினதுனால அவங்களுடைய முடிவு என்னாச்சு, தேவனோடு கூட நடந்ததுனால அவர்களுடைய முடிவு என்னாச்சு அப்படின்றதெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆராய்ஞ்சு வருகிறோம். அதே நேரத்தில் 2 வருஷமாக மாரநாத்தா என்ற ஒரு நிகழ்ச்சி ஆண்டவர் ஆரம்பித்து வச்சார். அதை லைவாக திங்கட்கிழமையில் மாலையில் 7 மணிக்கு தொடர்ச்சியாக அதை அவங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். அந்த மாரநாத்தாவில் முக்கியமாக பல எபிசோடு ஒரு 2, 3 இல்லை 4 எபிசோடு தான் மிஸ் பண்ணியிருப்பேன் இந்த 2 வருஷத்தில். ஏன்னா வேறு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனதுனால எல்லா எபிசோடுமே நேரடி காணலில் அவங்களோட கூட தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரோம். அதோடைய முக்கியமான நோக்கமே இயேசு கிறிஸ்துவின் வருகை. அதுதான் பேசுவோம் தவிர ஒரு அற்புதத்தை குறித்தோ சுகத்தை குறித்தோ என்னை பொறுத்த வரைக்கும் சுகம் அற்புதம்லாம் ஆண்டவருக்கு ஏமாத்திரமான காரியம். அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய காரியங்கள் தொடர்ச்சியாக தேவன் செய்கிறத இந்த 2 வருஷமாக உணர்கிறேன். அதுவும் இந்த 2 வருஷமாக மருத்துவமனைக்கு போகாமல் தொடர்ந்து தேவனோடவே பயணம் பண்ணுவதற்கு தேவன் உதவி செய்தார். எல்லா இம்பேலன்ஸையும் கர்த்தர் பேலன்ஸ் ஆக்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் முன்னேறி கடந்து போக கர்த்தர் உதவி செய்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளின் மூலியமாக அவங்களுக்கு அறிவித்து கொண்டே வருகிறோம். 3வது ஒரு நிகழ்ச்சி சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சி அதுவும் வாரத்துக்கு 2 முறை 5 ஊழியக்காரர்கள் உட்கார்ந்து இந்த 4 சுவிசேஷங்கள்
தொடர்ந்து இப்போ மத்தேயுல போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு பேராவாக ஃபஸ்ட்டு வசனமாக போனோம், ரொம்ப நீண்டமாக போகுது அப்படின்றதுனால ஒரு பேராவாக இப்போது கடந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து அதை பேசி தொடர்ச்சியாக வெளிப்பட்டு வருகிறோம். அதுக்கு காரணமே கடைசி நாட்கள் அப்படின்றதான். இதை குறித்து தொடர்ந்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய நிகழ்ச்சிகளில் இன்னும் புதுசாக சில நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பித்து அதன் மூலியமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையின்படி ஜனங்களுக்கு அறிவித்து கொண்டே வருகிறீர்கள். திரளான ஜனங்கள், பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பல இடங்களில் லட்சக்கணக்கான ஜனங்கள் எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆசீர்வாதம் என்பது தேவனோடு கூட நடக்கத்தானே அர்ப்பணிக்கிறார்கள். அப்போ இப்போ கடைசி காலம் என்று நாம் சொல்லுகிறோம், நானும் பேசுகிறேன். ஆனாலும் இந்த கடைசி காலத்தில் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே நெருங்கி வருது. ஸோ இது குறித்து பேசுகிறதுனால 2030 பக்கத்தில் இருக்குது, 2028 பக்கத்தில் இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு பூரணத்துக்கு வரப்போகிற தோண்டுது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு நாம் அறிவிப்போமானால் அவங்க கொஞ்சம் விழிப்புணர்வு, அதாவது சொல்ல தான் முடியும், செய்கிறதும் செய்யாததும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட எப்போவுமே நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கேட்டுப்பேன், தயவுசெய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிங்க, தேவனோடு சஞ்சரிங்க, ஆண்டவரோடு வாழ்வதுக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கேட்குறேன். ஏன்னா கூடுமான அளவுக்கு கெஞ்சியாவது அவங்க மனம் மாறட்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அப்போ இதை குறித்து என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? இல்லை, இப்போ நம்ம இது ஒன்று நமக்கு சரியாக சொல்லுது என்னென்னா, கர்த்தருக்குள்ளே சரியாக போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக சொல்லுது. இப்போ ஆரம்ப காலத்தில் சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கும் பொழுது நான் என் இஷ்டப்படி நடந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்துச்சு, நான் தேவனுடைய திட்டத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஒரு காலகட்டத்தில் ஊழியத்தையே கூட நம்ம இஷ்டப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக நமக்கு அதாவது தப்பு செய்யலை, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஊழியத்தை அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், அப்படி வளரணும், இப்படி வளரணும், கண்டிப்பாக அந்த மாதிரி சாதிச்சிடணும் ஊழியத்தில் அப்படின்னு. ஒரு பீரியடில் ஆண்டவர் உணர்த்துறாரு, ஊழியம் என்பது உன் இஷ்டப்படி செய்கிறது இல்லை, என் இஷ்டப்படி செய்கிறது, கண்டிப்பாக எனக்கு செய்கிறது அப்படின்ற போது. அப்போ அந்த இடம் வரும்போது நான் இப்போ ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி இருக்குது, ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த கம்பெனியோடைய டார்கெட்டு, அந்த கம்பெனியோடையதான வளர்ச்சி, அந்த கம்பெனியோடைய விஷனை நிறைவேற்றுறதுக்கு தான் ஒர்க்கர்ஸ். கண்டிப்பாக இல்லையா? இந்த ஒர்க்கருக்கு நிறையா விஷன்ஸ் இருக்கும், நிறையா இருக்கும். அதை கம்பெனி மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதை அவங்க அடுத்தவங்க சொல்லுவாங்க, டூ வாட் ஐ சேன்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதுதான் ஊழியம் என்று நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நாம் இன்றைக்கி இருக்கிற கர்த்தர் எப்படி இவங்களை ரெடி பண்ண சொல்கிறாரு, கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு, அதில் தான் ஊழியங்கள் போகணும், ஊழியக்காரர்கள் போகணும், விசுவாசிகள் போகணும், எல்லாரும் போகணும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்துக்கு முதல் நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும்ல. இல்லை, இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குன்னா, விசுவாசி ஊழியர்கள் அப்படின்னு 2 கேட்டகரி வச்சுருக்கோம்ல. பைபிளில் விசுவாசி கேட்டகரி எப்பயோ தூக்கிட்டார் ஆண்டவர். ஒருத்தனை ரட்சிக்கும் போதே வசனம் என்ன சொல்லுது, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்த அவருக்கு முன்பாக, அப்படிதான் இருக்கு வெளிப்படுத்தல் 1:6. அப்போ நாம் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். இங்கே ராஜாக்களாக்குற விஷயம் பற்றி மட்டும்தான் பேசப்படுது. சரி, நீ எப்படி ராஜாவாகலாம், எப்படி பணக்காரனாகலாம், அது மட்டும் தான் பேசப்படுது. ஒவ்வொருத்தருடைய ஒரு விசுவாசியோடைய அழைப்பிலையும் ஆசாரிய ஊழியத்தினுடைய ஒரு பகுதி இருக்கு. சரி, அந்த பார்ட்டை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு விசுவாசியும் முயற்சி பண்ணணும். இன்னொன்று சொல்ல போனா அது அப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நாம் ஊழியக்காரன்றது ஃபுல் டைம், ஆனா அவன் அழைப்பிலேயே அது இருக்கு. கண்டிப்பா அந்த அழைப்பை அவன் பூரணப்படுத்தும் போது தான் அவன் முழு நேர பணிக்கு வரான். சரி, அதனாலதான் ரட்சிக்கப்படுற அத்தனை பேர் மேலேயும் சுவிசேஷம் சொல்றது ஒரு கடமையா இருக்கு. சுவிசேஷம் சொல்றது நம்ம மேல் விழுந்த கடமை. அப்போ இன்னைக்கு விசுவாசி என்ன இடத்துல இருக்காங்க அப்படின்னு கேட்டா, நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கப்படுறேன், நான் தசம்பாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், மிஷினரிகளுக்கு கொடுக்குறேன், என்னுடைய பார்ட் முடிஞ்சிருச்சு. ஊழியம் யாரோ செய்வாங்க, அவங்கள நான் தாங்கினா போதும், அவங்கள நான் கொடுத்தா போதும். நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பது ஒரு பக்கம், உங்களையே தேவனுக்கு கொடுப்பது ஒரு பக்கம். இந்த அழைப்பையும் இந்த ஒரு மறைபொருளையும் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டு அவங்களையும் ஊழியத்தில் ஈடுபடணும். ஸோ இங்கே ஒவ்வொரு ஊழியக்காரனும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க விசுவாசியிலிருந்தே தொடங்குது. அவங்களுக்குள்ளேயே அந்த பார்ட் இருக்கு. அந்த பார்ட்டை அவங்க ஒழுங்கா செய்யும் போது பரலோகம் என்ன செய்யுது, பரவாயில்லப்பா நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்த, உலக வேலையும் பார்த்த, இந்த வேலையும் கரெக்டா பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபுல் டைம் கூட்டிட்டு வந்துடுது. இனி நீ உலக வேலை பார்க்க வேண்டாம், நீ எனக்குன்னு முழு நேரமா பாரு அப்படின்னு. இங்க முழு நேரமா அழைக்கப்படுறதுங்கிறது ஏதோ பரலோகத்திலிருந்து ஒரு நாள் தான் ஆண்டவர் கொடுப்பாரு, அது வரைக்கும் நான் வந்துட்டு விசுவாசியாவே இருக்கணும்னு அவங்க தாட்டில் இருக்குது. இப்போது ஆக்சுவலாக நீங்கள் இந்த சம்பவத்தை சொல்லும் போது, ஒரு ஊழியக்காரர் எங்கள் பட்டணத்துக்கு ஊழியம் செய்வதற்கு நிறைவேற்ற வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருந்தவர்.
அவரை கர்த்தர் சந்தித்து மாற்றி அந்த துறையிலேருந்து வெளியே கொண்டு வந்து, அதாவது ஒரு ஆக்டராக இல்லை, பட் வந்து அங்கே டைரக்ஷன் பகுதியில், ப்ரொடியூசர் பகுதியில், இந்த மியூசிக் சம்மந்தப்பட்ட பகுதியில் எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப மியூசிக்கோட அட்டாச்சுனா, ஏஆர் ரஹ்மானுடைய ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அவருடைய ஸ்டுடியோக்குள்ளே இன்றைக்கி அவர் வந்து தனித்துவா எந்த அப்பாயின்மெண்ட் இல்லாத நேராக அவர் இருந்தாலும் இல்லாகட்டையும் உள்ளே போய் வரக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த தகுதி இருந்துச்சான். அந்த அளவுக்கு அவர் என்னோட கூட நேரடியாக பேசும்போது தான் அந்த காரியத்தை அவர் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு அவர் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 450 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுன்னு இருக்கிறார். அவங்க வீடு கூப்பிட்டார், சென்னையில் தான் இருக்குது. 450 இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன சொன்னால், என்ன அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் வந்து பாருங்கள், வீடு ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அதாவது கிறிஸ்தவ துறையில் இன்றைக்கி உலகத்தில் வந்து ஒரு மைக்கோ ஒரு மியூசிக்கோ புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா முதல் அவருக்கு சொல்லுவாங்களாம், அதுக்கப்புறமா தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணுற மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவர் சொல்கிறார், இல்லை நம்ம ஆண்டவருக்காக இருக்கிறவங்க நம்ம கையில் தான் பெஸ்ட்டு இருக்கணும், நம்ம ஆண்டவருக்காக மகிமையாக செய்யணும் அப்படின்ற மாதிரி பேசினார். அப்போ அவர் எப்படி இந்த ஊழியத்துக்கு வந்தார் அப்படின்றது கேட்டப்போ, அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு எவ்ரி மந்த் 2 lakhs rupees கொடுப்பாராம், ஊழியத்துக்குன்னு கொடுப்பாராம். ஏன்னா அவருக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதி எடுத்து அவங்க அப்பா ஊழியக்காரர் அவருக்கு கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். அப்படி கொடுத்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் வந்து அவர் ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரப்போ அவர் மனசில் சமாதானம் போகி தனியாக வராராம். ஆவியானவர் ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஆண்டவரோட நெருங்கி வாழ்ந்தவர் அல்ல. ஆனால் கர்த்தர் அவரோடு கூட அன்றைக்கி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரால் வண்டி ஓட்ட முடியல, ஒரு ஓரமாக நிற்க வச்சு ஒரு இடத்துல டீ குடிக்கிறாரு. ஆனாலும் திரும்ப வர்றதுனால ஆண்டவர் ஏதோ என்னை கூட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறாருன்னு கடைசியில் ஒரு இடத்துல வண்டி நிற்க வச்சுட்டு, என்ன ஆண்டவரே செய்யணும், எனக்கு வந்து என் மைண்டை டிஸ்டர்ப் ஆகிருக்கு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. நீ வந்து என் ஊழியத்தை செய்யணும். அப்போ சொல்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேனே, அதாவது என் சம்பாதிக்கிற காசில் அவங்க அப்பா ஊழியக்காரர், அதில் நிறையா அவர் கொடுக்குற பணத்தில் நிறைய ஊழியக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவர் சொன்ன விஷயம் அவருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி, ஐ வாண்ட் யூ. இந்த வார்த்தை அவர் இருதயத்தை ரொம்ப பாதிச்சு, அவர் கடைசியில் அவருடைய பெரிய டெஸ்டமனி, பட் கடைசியில் அவர் தன்னைத்தானே அர்ப்பணித்து எல்லா துறையும் விட்டு உதறி வெளியே வந்துட்டுருக்கிறார். அப்போது அப்படி வந்து ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவின் பின்னே வரணும் அப்படின்றது தான் பைபிளில் நமக்கு சொல்லுகிற அடிப்படை. அதுதான். ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்க, அதாவது ஊழியம் செய்யக்கூடியவர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, அந்த அளவுக்கு ஏன் இல்லை? நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், இந்த உணர்வு கூட அவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? அவங்க இல்லைன்னு அவங்க வந்துட்டு என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷன் வந்துருச்சு, ஒரு தரிசனத்தை உண்டாக்கிட்டாங்க. அது அவங்களே அவங்க உண்டாக்கி, அதாவது 2 தரிசனம் இருக்குது. ஒன்று கிங்டம் தரிசனம் சொல்லுவாங்க, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யம், பிதாவின் ராஜ்யத்தை நாம் இங்கே செய்யணும். சரி. இன்னொன்று, நான் என்னுடைய சிங்காசனத்தை போடுவேன். 2 இருக்குது இங்கே. இப்போ இங்கே பிரச்சனை என்ன இருக்குன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ராஜ்யத்துக்கு வேலை பார்க்கும்படி அழைக்கப்பட்டவங்க. அதில் 5 வகையான ஊழியம் இருக்குது, நிறையா உதவி ஊழியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த 5 வகையான ஊழியமும் ஒரு ராஜ்யத்துக்கு தான் வேலை பார்க்கணும். கண்டிப்பாக விஷன் அவரது. இப்போ ஒரு பைபிள்லேருந்து எடுக்கணும்னா, நெகேமியா கிட்ட அலங்கத்துடைய மொத்த பிளான் இருக்குது. அதை பிரித்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டார். உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நீ கட்டுன்னு சொல்லிட்டாரு. இப்போ என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நான் கட்டும் போது நான் ஏன் இஷ்டப்படி கட்ட முடியாது, நெகேமியாவோடைய பிளான் படி தான் கட்ட முடியும். கரெக்ட். இது என் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது, ஸோ கொஞ்சம் டிசைனாக கட்டுறேன் அப்படின்னா நெகேமியா சொல்வார், இல்லை இந்த பிளானுக்கு இது செட் ஆகாது, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஓவரால் பிளான் இருக்கு. அதே மாதிரி தான் பரலோகத்தினுடைய பிளான் ஒன்று இருக்கு. அந்த பிளானை செய்யறதுக்கு தான் நம்ம எல்லாருமே இங்கே ஊழியக்காரங்க. சரி. இங்கே கடைசி எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷமா ஒவ்வொருத்தருடைய தரிசனமும் சுய தரிசனமாக மாறிடுச்சு. என் ஊழியம், என் சபை, என்னுடைய எவாஞ்சலிசம், நான் இதை இப்படி செய்வேன். அதாவது இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா என் ஆத்துமாக்கள், என் விசுவாசி, ஆமா, ஏன் ஆத்துமா அப்படின்ற மாதிரி ஆகி இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ரீசெண்டாக கூட அந்த செய்தி எடுத்தோம். என்னன்னா, ராஜகுமாரத்தையே ராஜகுமாரனுக்காக அலங்காரம் பண்ண வேண்டியது தான் அந்த அசிஸ்டண்ட்டுடைய வேலை. இப்போ என்ன நடக்குதுன்னா, ராஜகுமாரத்தையே எனக்கு ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறேன். கரெக்ட். இப்போ இங்கே என்ன ஆகுது, அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப கிராண்டாக சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் இப்படி செய்ய போகிறேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ அப்படி செய்ய வேணாம், நான் சொன்னபடி செஞ்சால் மட்டும் போதும். சரி. இப்போது மோசேங்கிறவர் ராமசேஸுக்கு ஒரு ஊர் கட்டினாராமா, ஹிஸ்டரியில் சொல்கிறாங்க. ராமசேஸுன்ற எகிப்திய மன்னனுக்கு அவர் தான் ஊர் கட்டியிருக்கிறார். இன்னைக்கு அந்த ஊர் இருக்கு ராமசேஸ். சரி. ஆனால் அவரை பார்த்து, அவ்வளோ பெரிய இன்ஜினியர் அவரை பார்த்து ஆண்டவர் சொல்லும்பொழுது ஆசாரியப்பு கூடாரத்தை கட்டுன்னு சொல்லிட்டு மோசே கிட்ட ஒரு சின்ன ஹிண்ட்டு,
உன் இஷ்டப்படி கட்டு மோசே, எப்படி கட்டுற நான் பாக்குறேன்னா, ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே மோசவுடைய டேலண்ட்டுங்க தெரியும், நல்லா தெரியும். நல்லா தெரியும். வாக்கில் வல்லவன் அவரு, ஆமா, கலைகளில தேர்ந்தவர். நீ கட்டு மோசேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, ராமசேஸ் இல்ல, நேபுகாத் நேச்சார் இல்ல, எல்லாரோட தி பெஸ்ட்டை கட்டியிருப்பாப்ல. ஆனா கர்த்தர் திருப்பி திருப்பி 2 தடவை மோசே கிட்ட சொன்ன வார்த்தை, நான் உனக்கு ஒரு மாடல் காமிச்சனே, அதன்படி கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. அதாவது நான் சொன்ன மாதிரியின்படி நீ செய்ய அதே மாதிரி தான் செய்யணும். இன்ச்சு கூட்டவும் கூடாது, இன்ச்சு குறைக்கவும் கூடாதுன்ட்டார். சரி, இவர்கிட்ட தான் இப்படி சொன்னார்னு பார்த்தா, உலகத்திலேயே சாலமோன் மாதிரி ஞானவான் ஒருத்தனும் இல்லைன்னு. சரி, அவங்ககிட்ட ஒரு தேவாலயம் கட்ட சொல்றாரு. கட்ட சொல்லும் பொழுது குறிப்பா தாவீது சொல்ற வார்த்தை, இந்த பிளானை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இதன்படி கட்டுவதற்கு எச்சரிக்கையார். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு வார்த்தை, ஊழியம் என்பது அவருடைய பிளான், அதன்படி நான் செய்வதற்கு எச்சரிக்கையாக இருக்கவே அழைக்கப்பட்டேன். கண்டிப்பா. என் விஷயம் நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், யாரையும் குறி வச்சுலாம். சரி, நான் இப்போ எவாஞ்சலிஸ்ட், என்னையே எடுத்துக்கிறேன். எவாஞ்சலிஸ்ட் எனக்கு ஆசை இருக்கு. எனக்கு என்ன ஆசை இருக்குன்னா, உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் என் ஊழியம் இருக்கணும்னு ஆசை இருக்குது. சரி, அப்படி ஒரு ஆசை எனக்கு வந்துருச்சு. சரி, இப்போ நான் என்ன செய்வேன், அடுத்து எல்லா நாட்டுக்கும் பிரதிநிதியை ஏற்படுத்துவேன். அப்போ பிரதிநிதியை ஏற்படுத்தினா எனக்கு எல்லா நாட்டுக்காரனையும் தெரியணும். கண்டிப்பாக. அப்போ எல்லா நாட்டில் இருக்கிறவங்களையும் நானே ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்பேன். உங்கள் நாட்டில் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னா என் மைண்ட் அதில் தான் இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி பணம் தேவைப்படும். அப்போ நான் கேட்க தொடங்குவேன். இந்த மாதிரி ஒன்று பின் ஒன்று தப்பு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் கேட்கலாம், அப்போ ஆண்டோடைய ஊழியம் எல்லா ஊருக்கும் போக வேணான்ற ஒரு எண்ணம் வேணாமா, பெருசாக செய்ய வேணாம். ஆண்டவர் சொன்னார், எல்லா ஊருக்கும் எடுத்துன்னு போகிற வேலையை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக. நீ கொண்டு போக வேண்டிய ஊருக்கு மட்டும் நீ எடுத்துன்னு போ. இதான் கர்த்தர் எதிர்பார்க்கறது. கண்டிப்பா. அப்போ இங்க நான் இதை நீங்க அப்படியே ஒரு சர்ச் மினிஸ்ட்ரியா எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு தீர்க்கதரிசியா எடுத்துக்கோங்க. எல்லாரை விட பெரிய சர்ச் நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி காட் உங்களை கூப்பிடல. உனக்கு நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் செஞ்சா போதும். இங்க என்ன பிரச்சனை ஆகுது, எல்லாரை விட பெருசா கட்டணும்னு ஒரு பிளான் பண்ண உடனே அதுக்கேற்ற மாதிரி என் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்துறேன், என் மெசேஜ் மாறுது, என் தன்மை மாறுது, எல்லாமே மாறுது. கண்டிப்பா. முடிவு என்னவா இருக்கும்னா, இயேசு ஒரு ஊழியக்காரனை பரலோகத்துக்கு வராதேன்னு சொன்னதுக்கு ஒரு ரீசன் தான் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவர்களே. கண்டிப்பா. அப்போ இங்கே நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேங்கிறத நான் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் ரொம்ப தெளிவாக ஒரு மினிஸ்ட்ரியில் இதெல்லாம் சிலதை நான் கவனிச்சிட்டு வந்தேன். அவர் அந்த செய்தி பேசும்போது அந்த செய்தி யதார்த்தமாக எனக்கு வந்தது. அந்த செய்தியை நான் பார்த்தேன், கம்ப்ளீட் மெசேஜ் கவனித்தேன். அப்போ கவனிக்கும் போது ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவில் இருக்கிறாரு, அவருக்கு சொல்லியிருக்கிறாரு, அவர் சில இடங்களுக்கு வெளியே கடந்து போகும்போது நிறைய அந்த இடத்துல எழுப்புதல் உண்டாகுது. அவர் ஜெபம் பண்ணும் போதே நிறைய பேர் அதாவது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, அழுகிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க. அவர் மிராக்கிள்ஸை கூட பெருசாக பொருட்படுத்தலை. நிறைய ஜனங்க ஆண்டவர் பக்கமாக திரும்புகிறாங்க. ஆனால் நான் நடத்துகிற என்னுடைய இடத்துல இது நடக்க மாட்டேங்குது. ஏறக்குறைய 20,000 பேர் வராங்களாங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஏன் ஆண்டவர் நான் இருக்கிற இடத்துல வரமாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரா, இதே எழுப்புதல் உன் இடத்துல வரணும்னாக்கா உன் சர்ச்சை எனக்கு 1 மாதம் அயர் கொடுனாரா. அப்போ சர்ச்சை அவர்கிட்ட இல்லை, ஏங்க அயர் கொடுனாரா. என்ன ஆண்டவரை சொல்கிறீங்க, சர்ச்சை நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் தானே எல்லாத்தையும் கட்ட வச்சிங்கன்னா, யார் சொன்னா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாராம். ரொம்ப ஷாக் ஆகி உடஞ்சி அவர்கிட்ட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் விலகி தனியாக ரூமில் உட்காந்துட்டார். உட்காந்து ஆண்டவர் என்ன சொல்கிறீங்க ஆண்டவர் அப்படின்னாக்கா, சர்ச் என் பேரில் இருக்குது, ஆனால் அங்கே நான் இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, நீ என்னுடைய சித்தத்தின்படி எங்கள் ஊழியம் செய்கிறதில்ல, நீ வச்சிருக்கிற ஆட்களின் விருப்பத்தின்படி நீ ஊழியம் செய்கிற, அதனால் என்னால் செயல்பட முடியல. எனக்கு 1 மந்த் அயர் கொடு, அந்த வாடகை கூட நான் உனக்கு கொடுக்குறேன்னாராம். இவருக்கு கண்ணில் தண்ணி வருதான் அப்படியே. எனக்கு வார்த்தையே இல்லை ஆண்டவர், எல்லாம் உமத்தான், நீங்கள் வாயில் சொல்கிறீங்க, செயல்முறையில் அப்படி இல்லை. சரி, கடைசியில் இவர் அதில் அதுவும் ஒரு லாங் ஸ்டோரி. பட் என்ன அப்படின்னாக்கா, அவர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் அப்போது இந்த இடம் உங்களுக்கு போதாது, இது கூட எடுத்துங்க, அவங்களுக்கு வெளியே கிரவுண்ட் இருந்திருக்கு, இடம் இருந்திருக்கு, இங்கே நான் டென்ட் போடுறேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீங்கள் உங்கள் ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றணும், எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னா நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு வெளியே டென்ட் போட்டு ஏறக்குறைய தொடர்ச்சியாக எத்தனையோ நாட்கள் அவங்க அந்த இடத்துல ஊழியங்களை செய்து நிறைய பேர் ஆண்டவர் பக்கமாக திரும்பி இப்போ சொல்லிட்டாரு, எனக்கு யாரும் ஆலோசகர் வேண்டாம், எனக்கு ஊழியத்துக்கு யாரும் ஆலோசனை கொடுக்காதீங்க, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் சொல்கிற மாதிரி நான் செய்ய விரும்புகிறேன். அதனால் எல்டர்ஸ் இருக்கிறீங்க, நிறைய உடன் ஊழியக்காரங்க இருக்கிறீங்க, அதனால் உங்களை நான் அஃபென்ஸ் பண்ணல, நம்ம எல்லாம் சேர்ந்து கட்டணும்.
ஆண்டவர் சொல்கிற எனக்கு பிளான் சொல்கிறபடி நீங்கள் என்னோட கூட சேர்ந்து செய்யணும். உங்களுக்கு ஒரு வேளை பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம். நீங்கள் தாராளமாக நீங்கள் வெளியே போய் கூட நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு இப்போ சில மாதங்களுக்குள்ளாகவே ஜனங்களுக்குள்ள பெரிய மாற்றம் வந்து மல்டிப்ளை ஆகிறத அவர் பார்க்குறாரு. அப்போ அதுலேருந்து தெரிந்து கொண்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் பேரில் சொல்லி தான் எல்லாம் நடத்துகிறாங்க, ஆனால் அங்கே தேவன் செயல்படுறதுக்கு அவங்க விடுறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இது மாறணும்ல பாஸ்டர். ஏன்னா கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லாமே ஒரு முடிவுக்கு வர மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சினாரியோ, இப்போ மிடில் ஈஸ்டில் நடக்கிற சினாரியோ, இல்லை இந்த யுத்தங்கள் ஆகட்டும், இல்லை வரக்கூடிய பூமி அதிர்ச்சிகள் ஆகட்டும், இல்லை வரப்போகிற இப்போ பஞ்சங்கள் ஏற்கனவே நிரம்பி இருக்கும், அதுலேயும் இன்னும் கூடுதலாக இந்த வருஷத்தில் இன்னும் பயங்கரமாக தொடர்ச்சியாக வரப்போகிறதாக பல காரியங்கள் நம்ம கண்களால் பார்க்குறோம். இவைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு மத்தியில், எவ்வளோ காரியம் நடந்து கொண்டு இருக்கிற மத்தியில் நம்மளை வந்து உங்கள் மீட்பு சமீபமாக இருக்குது, உங்கள் தலைகளை நிமிர்த்தி பார்த்தான்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னால் கூட கேட்கக்கூடியவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, என்ன பயம்படுத்துறீங்க, ஏன் வருக பயமாக இருக்குன்னு தான் எனக்கு புரியல. அதுதான் புரியல எனக்கு. ஃபஸ்ட்டாக 100% இன்னைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிற, அதே நேரத்தில் இங்கே பார்க்குற இவங்க மத்தியில் இருக்கிற, இன்னைக்கு இந்த நிமிஷம் என்ன ஆண்டவர் தூக்குனா நான் ரெடியாக இருக்கிறேன். இல்லை, அதுதான் வந்து சபை ஆண்டவர் எதிர்பார்க்கறது. ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக எதிர்பார்த்து காத்திருக்கணும், எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி. அதை விட இன்னொரு விஷயம், ரொம்ப நாள் ஊருக்கு போன அப்பா திரும்பி வராருன்னா பையன் சந்தோஷம் தானே படணும். கண்டிப்பாக. இல்லை, இத்தனை நாள் நான் காத்திருக்கிறவர் வராருன்னு ஏன் பயப்படணும் அப்படின்னா, இவர் அவரை சந்திக்க ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். எனக்கு அதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, போலீஸில் நாய் பார்த்தீங்கன்னா திருடனை கண்டுபிடிக்குதுன்றாங்களே, எதை வச்சு கண்டுபிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நாய் முகத்தை பார்க்குமா, கண்ணை பார்க்குமானா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. அந்த நாய் வரும்போதே உண்மையாக அவன் திருடி இருந்தானா அவன் உடம்புல ஒரு வாசனை வருமா. அதாவது அவன் அறியாமலேயே அந்த அவன் பாடிக்குள்ள ஒரு கெமிக்கல், அதாவது நான் படித்ததை சொல்கிறேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, அவன் உடம்புல ஒரு பய உணர்வு உள்ள வருது. கண்டிப்பாக நாய் கண்டுபிடிச்சிடுமோன்னு அந்த உணர்வு வந்த உடனே அவன் பாடியில இருந்து ஒரு ஸ்மெல் ஒன்று வருமா. அதுதான் நாய்க்கு தெரியுமா இவன் அந்த பயப்படுறான் அப்படின்னு சொல்லி. அந்த வச்சுதான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு வாசனை இருக்கிற மாதிரி ஆத்மாக்குள்ள ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு. சரி, இப்போ நீங்க கர்த்தர் வராருன்னும் போது உங்க ஆத்மா கலங்குதுன்னா அப்ப நீங்க ரெடி இல்லை, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் வராருங்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னா நீங்க உங்க ஆத்மா ரெடியா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ என்னன்னா, இப்போ அவங்க சொல்ற விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, இன்னும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இன்னும் வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு யோசனையில உலக பிரகாரமான யோசிச்சுட்டு இருக்கிறாங்களே. ஏன் ஆண்டவர் இப்போ ஒரு வேளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டா இல்லை இந்த உலகத்தை விட்டு போயிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கு செய்ய மாட்டாரா என்ன? இல்லை, அவங்க தான் கூட வந்துடுவாங்களே. ஆமா, நான் சொல்றது என்னன்னாக்கா, ஒரு வேளை மரணம் முந்தி கொண்டாலும் மரணத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அதுதான் சொல்றேன். அதாவது ஒரு நார்மலா எடுத்துக்கோங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க வளரலையா, பெரிய ஆள் ஆகலையா, எத்தனை பேர் வாழ்க்கையில முன்னேறி வந்திருக்காங்க. கண்டிப்பா. அதாவது ஒரு 5 லட்சம் புருஷரை காப்பாற்றி 40 வருஷம் ஒரு ஜென்ரேஷனையே காப்பாற்றின ஆண்டவர் ஒரு நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டாரா? நான் ஒரு பிளான் வந்து எனக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் வந்து கொடுத்தது பாஸ்டர், என்னன்னா உன் பிள்ளைங்க மேலே உனக்கு பிளான் இருக்கக்கூடாது, இதுதான் என் பிளான். எந்த பிளானும் உங்கள் பிள்ளைங்க மேலே வைக்காத. உன்னை எப்படி நான் எப்படி கொண்டாந்தனோ அதே மாதிரி அவங்கள கொண்டாந்துருவேன். அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன், உன் பிள்ளைகளை நான் வந்து பார்த்துப்பேன்னு சொல்லிட்டார். எனக்கு வந்து என் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எந்த கவலையும், நான் எப்பவுமே என் பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், என்ன படிக்கிற விரும்புகிறீங்களோ படிங்க, படிக்கிறது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ எடுங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் உங்கள் ஃப்யூச்சர் கர்த்தர் கரத்தில் இருக்கு. கர்த்தர் உங்கள் ஃப்யூச்சருக்கு படிக்க சொல்கிறத படிங்க, கர்த்தர் உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், இவ்வளோதான் செய்வேன். அதை தாண்டி என் பிள்ளைகள் மேலே எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி செய்யணும், என் பையனை இங்கே இந்த மாதிரி தாட்குள்ளேயே நான் போக மாட்டேன். சஜஷன் ஆனால் கொடுப்பேன், எப்பா இந்த மாதிரிலாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணுமோ படிங்க, ஜோம் பண்ணிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இது வந்து இவங்க சொல்கிறது கேட்குறது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அது எப்படிங்க ஒரு தகப்பன் ஒரு உணர்வு வேணாமா? என்னை விட பொல்லாதனாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் பிதா செய்வது அதிக நிச்சயம். இதில் எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, எனக்கு கவலையும் இல்லை, பிபி இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நான் ஏன் இதை பற்றி கவலையை நான் பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. என்னை நடத்தினவர் அவங்களையும் நடத்துவார். அதுதான் இப்போ இந்த சுவிசேஷம் என்ற ஒரு நிகழ்ச்சி எடுக்கும்போது ஒரு ஊழியக்காரி யதார்த்தமாக அவர் பேசும்போது சொல்கிறாரு, நாளை தினை குறித்து கவலைப்படாதன்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நாளைக்கு நாளை தினம் கவலைப்படும்,
அதன் கவலை அது படம் அப்படின்னாக்கா, இப்போது அடுத்த நாள் ஒருவேளை இன்னைக்கு திங்கக்கிழமைன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, நீ செவ்வாய்க்கிழமை குறித்து நீ கவலைப்படாத, செவ்வாய்க்கிழமை தான் கவலைப்படணும், உனக்கு என்ன செய்யணுன்றது ஆண்டவர் அதுக்கு தான் சொல்லியிருப்பார். எப்படி அதாவது இந்த பூமியில் விளைச்சல்களை உண்டாக்கும் போது பூமி கிட்ட ஆண்டவர் பேசினார், சமுத்திரத்தின் மச்சங்கள் கிட்ட பேசல, சமுத்திரத்துக்கிட்ட ஆண்டவர் பேசினா அதை உண்டாக்குச்சு. அந்த மாதிரி நாளை தினத்துக்கு ஒன்று என்ன நடக்கணுமோ அதை நாளை தினத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு வச்சிருக்கிறார். அது குறித்து கவலைப்படும். நீ இன்னைக்கு நன்றி சொல்லி முன்னப்போ அப்படின்றத குறித்து அவர் பேசும்போது அது ஒரு தாட் ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம நாளை தினத்து குறித்து கவலைப்படுறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வருங்காலத்து குறித்து ஒரு கவலை. நாளை தினத்தில் 40 வருஷம் கழிச்சு ஆமாம், அன்னைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அன்னைக்கு யார் என்ன பாப்பா, நாளைக்கு ஒருவேளை நான் 70 வயசு வரைக்கும் தான் என்ன ஆகும். 20ல் காப்பாற்றினவர் 70லையும் காப்பாற்றுவார். அவருக்கு 20, 70 எல்லாம் ஒன்று தான். அதாவது வசனம் எல்லாம் படிக்கிறாங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணுறதில்ல. கண்டிப்பாக. நான் இளம் வயதும் உள்ளவனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவன் ஆனேன், நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைஞ்சினதை நான் பார்த்ததில்லைன்னு சங்கீதக்காரர் சொல்கிறார். அப்போ இது வரைக்கும் அப்படி தான் நடத்தி இருக்கிறாரு. ஆமாம். அப்போ இனிமேலும் அவர் நடத்த வல்லாம உள்ளவர். கண்டிப்பாக. இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த பயம் வருது இல்லை, இந்த பயம்தான் எல்லாவித பாவத்துக்கும் காரணமாக இருக்கு. இப்போ ஒரு உதாரணம், என் பிள்ளைங்க மேலே எனக்கு எதிர்காலம் வந்தோடனே நான் அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணுங்கிற பிளானுக்கு வந்துடுறேன். சேர்த்து வைக்கணுன்ற பிளான் வரும்போது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற பிளான் அங்கே அடி வாங்கிருச்சு, நின்றுச்சு. கர்த்தர் எனக்கு கொடுத்தது அடுத்தவனுக்கு கொடுக்கறதுக்குன்னா இப்போ நான் தேவசத்தை தாண்டிட்டேன். கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்களுக்கு நான் சேர்க்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என் கூட இல்லை. இப்போ நான் ஏன் சுய முயற்சியில் இவங்களுக்கு சேர்த்து வைக்கிறேன். இப்போ கடனை வாங்குறேன், உடனே வாங்குறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எல்லாம் ஆப்போசிட்டாக போயிட்டே இருக்கு. ஒரு நாள் வருது, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவரே, திருப்பி இங்கே போவேன், ஆண்டவரே இவங்களுக்காக தானே இவ்வளவும் செஞ்சேன், இன்னைக்கு இவங்க ஈவிரக்கம் இல்லாமல் பண்ணிட்டாங்களே. ஆண்டவர் கேட்பாரு, நான் உனக்கு கொடுத்ததை ஈவிரக்கம் இல்லாமல் அங்கே கொடுத்தல, அப்போ நீ கொடுத்தது அவன் எடுத்துன்னு ஏன் என்கிட்ட வந்து கேட்குற? கண்டிப்பாக. ஆண்டவர் கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா. நான் பார்த்ததை சொல்கிறேன் மாஸ்டர். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தேன். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட கஷ்டப்பட்டு தான் நான் கட்டினேன். பட் காடு சொன்னது, நான் கொடுக்கறத எதுக்கு கொடுக்கணும் அதுக்கு பயன்படுத்து, ஊழியத்துக்கு கொடுத்தா ஊழியத்துக்கு பயன்படுத்து, உனக்கு கொடுத்தா உனக்கு பயன்படுத்து. அதை ஒரு ப்ரொசீஜராக எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு. என்னை ஊழியத்தில் நடத்திக்கிட்டே இருக்கார் பாஸ்டர். நான் பார்க்குறேன் இந்த பக்கம் ஃபேமிலி விஷயங்களில் என்ன தேவையோ எல்லாத்தையும் பரலவர் நடத்துறதை நான் பார்க்குறேன். ஆமென். கர்த்தருடைய கிருபையினால சொல்கிறேன், அவருடைய சாட்சியாக சொல்கிறேன். இது என்னுடைய ஊழியத்தினுடைய கிட்டத்தட்ட 21வது வருஷம். இந்த ஊழியம் 21 வருஷம் ஆச்சு. இந்த 21 வருஷத்தில் இந்த ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் என்ன ராஜா மாதிரி தான் வச்சுருக்காரு. ஏன் அளவுக்கு ஆமென், ராஜா மாதிரி தான் வச்சுருக்காரு. எனக்கு ஆண்டவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இதில் எதுவுமே என் முயற்சி, என் கடன், நான் போனது, நான் வட்டிக்கு வாங்கினது எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு பைசா கடன் இல்லாமல் தான் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. ஆமென். வருகை வந்தால் நான் கையை நீட்டிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால நான் என்ன சொல்கிறேன், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இங்கே நான் கர்த்தரை உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கறதுக்கு பதிலாக பிள்ளைகளை பார்க்குறேன், மனைவியை பார்க்குறேன், எதிர்காலத்தை பார்க்குறேன், என் ஊழியத்தை பார்க்குறேன், எனக்குள்ள விஷனை பார்க்குறேன். இது எல்லாம் சேர்ந்து என்ன டோட்டலாக தேவனை விட்டு தூரமாக்கிடுச்சு. கண்டிப்பாக. அதுதான் இன்னைக்கு உள்ளதான பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ இது நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நேரம் கொடுக்குறாருல. இப்போ அதுக்கான நேரம் மட்டும்தான் இது. அதுதான் சொல்கிறேன். இப்போ மற்றதுக்கான நேரமே இல்லை. கண்டிப்பாக. இப்போ உங்களை தயார் பண்ணி, உங்கள் கூட இருக்கிறவங்கள தயார் பண்ணி நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனால் இப்போ தான் ஒரு சிலர் பேழையே கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். நோவா பேழையை முடிச்சுட்டு உள்ளே போக வேண்டிய காலம் இது. ஆமாம். இவங்க இப்போ தான் பேழையை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நோவா பேழைய ஒரு நாள் உலகம் அழிய போகுது, ஒரு நாள் ஜலப்பிரளயம் வரும், நாங்கள்லாம் ஏறி தப்பிப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் இல்லை, நீ இப்போ வாசலில் நின்றுட்டு இருக்கிற, கண்டிப்பாக இப்போவாவது நீ கட்டின பேழைக்குள்ளே போகணும்னு ரெடி ஆகணும், இப்போயாவது ஒப்பு கொடுக்கணும். இப்போ என்ன ஒரு நம்மகிட்ட இருக்க ஆண்டவர்கிட்ட இருக்க பெரிய விஷயம் என்னன்னா, லாஸ்ட் மினிட்லேயே அவன் தூக்க வல்லமை உள்ளவர். ஆனால் இந்த லாஸ்ட் மினிட்டை நம்ம யூஸ் பண்ணணுமே. கண்டிப்பாக. இப்போ இவங்களுக்கு அந்த அவேர்னஸே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லி பாருங்களேன், நீங்கள் சொன்னாலும் உங்களைத்தான் அவங்க அதுக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணுவாங்க, கான்வர்சேஷன் பண்ணுவாங்களே ஒழிய, ஆமாம் கரெக்ட் தான் ஏற்றுக்கொள்கிற கூட்டம் 100ல் 10 பேர் கூட கிடையாது. இப்போ ஊழியக்காரங்களே சொல்கிறேன், 10 பேர் கூட கிடையாது. சும்மா இப்படி பேசி 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 தாங்கன்ட்டு. ஆனால் இவங்க ஒரு இடத்துல முட்டிக்கிட்டு நிற்பாங்க, அங்கே தான் மாட்ட போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பாஸ்டர் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மிடில் ஈஸ்ட், இப்போ அந்த இடத்துல இஸ்ரவேலுக்கு நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள்,
இப்போ சூழல் இருக்கக்கூடிய அந்த 10 ராஜாக்களின் காரியங்கள், இல்லை தானியலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், நடுவில் அப்போஸ்தலனாகிய பவுல் அது குறித்து நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு, சகேரியா பேசியிருக்கிறாரு, அதுக்கப்புறமா எசேக்கியேல் பேசியிருக்கிறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம காலத்தில் ரொம்ப துல்லியமாக அழகாக நிறைவேறி வர்றது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. எல்லாமே எழுதி ஆண்டவர் இதில் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதாவது எந்த லெவலுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வாசிக்கணும், இல்லை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும், அந்த முறையில் போயிடுறாங்க. தவிர அது என்ன சொல்லுது, நம்ம என்ன பண்ணணும், அதாவது மொத்தமே இதில் எழுதப்பட்டிருக்குது. நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் இதில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு மொத்தமே கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஏன் ஃபாலோ பண்ண கஷ்டப்படுறாங்க? இல்லை அந்த நோக்கத்தில் ஈவன் ஊழியக்காரங்க கூட ஒரு செய்திக்காக ஒரு வசனத்தை எடுத்து பேசுகிறாங்க. தவிர செய்திக்காக ஒரு பேராவை கொண்டு வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி, இல்லை அவங்க படிச்சிருக்கிற தியாலஜி, அது மூலியமாக வச்சு அதை செயல்படுத்தணும்னு விரும்புகிறாங்க. தவிர தேவ சித்தத்தை வெளியே கொண்டு வரவே மாட்டேன்றாங்க. இல்லை, இப்போ இவங்களுடைய மைண்டுமே இதில் இல்லை. நிறைய பேர் ஒரு ஒரு தசமபாகம் மாதிரி ஒரு 10% தான் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்துட்டு ஈஸி கோயிங் ஆகிட்டாங்க. உட்காந்து தியானிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. பிரசங்க குறிப்புகளே விற்கிது. இப்போ ஆமாம், ஆன்லைனில் போனாலும் கிடைக்குது, பிரசங்க குறிப்பு விற்கிது. பத்தாவதுக்கு இந்த ஏஐ சாட் ஜிபிடி இதெல்லாம் வந்துருச்சுங்களா, அது இப்போ சொல்லலாமா வேணான்னு கூட எனக்கு தெரியல. ஒரு வசனத்தை கொடுத்துட்டிங்கன்னா அது மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது. ஆமாம், கொடுத்துட்டு அதுக்கு தேவையான சாங் கிடைக்குமானா சாங்கும் போட்டு கொடுத்துருது. இப்போ எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் மேலே ஏறிடலாம். ஆனால் அது தேவ சித்தம் இல்லைல்ல, தேவ சித்தமும் இல்லை. ரெண்டாவது அதில் காட்ஸ் ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சமைச்சு ஒரு ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அதில் ஒரு வாசனை இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் செஞ்சு கொண்டு வாங்களா, அதில் எப்படி வாசனை இருக்கும்? வராதில்ல பிளாஸ்டிக் பொருளுக்கு. அதே மாதிரி தான் கர்த்தர்கிட்ட வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த ஜீவனுள்ள நித்திய ஜீவ வசனம், ஜீவ வாசனை வீசும். கர்த்தர்கிட்ட வாங்காத வசனத்துக்கு அந்த ஜீவ வாசனை இருக்காது. இப்போ இவங்ககிட்ட பிரச்சனை என்னன்னா, இவங்க எதுவுமே கர்த்தர்கிட்ட வாங்குறது இல்லை. கொஞ்சம் பேர் இன்னும் உண்மை உள்ளவங்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் கர்த்தர்கிட்ட வாங்குறது இல்லை. வாங்காததுனால அந்த வசனத்துல ஜீவன் கிடையாது. ஜனங்களுக்குள்ள ஜீவன் தானே வேணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா அந்த வசனத்துல ஜீவன் வேணும்ல. இப்போ இவங்க வசனத்தை அந்த ஜனங்க வந்து அதை கேட்கும் போது தூங்கிடுறாங்க. இப்போ இவங்க ஜனங்களை திட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஒருத்தன் சமைச்சு கொடுத்து ஒருத்தன் பாய்சன் ஆயிடுச்சு, அவன் செத்துட்டானா, செத்தவனை ஏன் திட்டணும்? சமைச்சு கொடுத்தவன திட்டணும். இப்போ இங்கே செத்தவனை திட்டிட்டு இருக்கோம், விசுவாசி மோசம், செய்தி கேட்க மாட்டேங்குது, அது பண்ணது இது பண்ணுது. இயேசு வரும்போது மிகப்பெரிய இருண்ட காலம், அந்த இருண்ட காலத்தில் இயேசு பேசுகிறார். கண்டிப்பா பேசும்போது ஜனங்கள் வசனத்தை கேட்க ஆவலாய் வந்தார்கள். அப்படின்னா உங்ககிட்ட நித்திய ஜீவ வசனம் இருந்தா இருண்ட காலம் வந்தாலும் ஜனங்க கேட்பாங்க. கண்டிப்பா. நேபுகாத் நேச்சார் வந்து ஒரு மோசமான ராஜா. தேவ ஆவி பெற்ற ஒரு மனுஷன் இருந்தா அவன் அவங்கிட்ட முகம் குப்புற விழுவான். அதான் நடக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த வசனம் இல்லை, நம்ம ப்ரிப்பேரா இல்லை, நம்ம ஆயத்தமா இல்லை. ஜனங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுதான் இங்க நடந்துட்டே இருக்குது. நீங்க நித்திய ஜீவ வசனத்தை தேவன்கிட்ட இருந்து காத்திருந்து வாங்குங்க, ஆட்டோமேட்டிக்கா ஜனங்க வராங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஜனங்களை குறை சொல்ற காலத்தை விட்டுறணும். இப்ப நம்ம தான் ப்ரிப்பேர் ஆகணும் ஃபர்ஸ்ட். அதுதான் இப்போ இந்த ஊழிய விஷயத்துல ஒரு பக்கம் பேசுறோம். ஊழிய விஷயத்துல என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்ப்பது கர்த்தருடைய வேலை. நம்ம வேலை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது. தேவசித்தை என்ன சொல்கிறாரோ அவங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக வேண்டியது, அவங்க தான் கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னைக்கு நம்ம ஏன் போய் வீடு வீடாக போயிட்டு நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். இப்போ வீடு வீடாக கூப்பிட்ற காலம் வந்து சுவிசேஷம் சொன்னால் கூட பரவாயில்ல. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், இவங்க சபா மக்கள் இவங்களுக்கு வராமல் போய் இவங்க போய் இன்னொரு சர்ச்சிலேருந்து இழுத்துன்னு வந்துடுறாங்க, வண்டி வச்சு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ அங்கே அந்த பிரச்சனை போயிட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான். ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து போய் கலிலேயாவில் பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னு வசனம் சொல்லுது, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. கலிலேயாங்கிறது வந்து இஸ்ரேலுடைய வடக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு நாடு தான் சீரியா. அவருடைய கீர்த்தி புறஜாதி நாட்டுக்கு போயிடுச்சு. வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி போச்சு? அடுத்த வசனம் சொல்லுது, யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து ஜனங்கள் அவரிடத்துல வந்தார்கள். யோர்தானுங்கிறது சவுத்துல இருக்கு. அங்கிருந்து ஜனங்க இவரை தேடி வராங்க. அப்பனா நீங்க யோசிக்கணும், ஜனங்கள் தேடி வரணும்னா நான் அவங்களுக்கு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிட்ட ஸ்டஃப் இருந்தா அவங்க தானா வருவாங்க. எங்க தேன் இருக்கு அங்க ஈ வருது, வரும். உங்க சபையில ஆவியானவர் பேசினா காது உள்ளவன் வந்துருவான். கண்டிப்பா. ஆவியானவர் பேசாட்டி செபடம் தான் இருப்பான், காது உள்ளவன் வரமாட்டான். அவன் வந்தானா இது ஆவியானவர் சத்தம் இல்லை பண்ணிட்டு போயிடுவான். அப்ப இன்னைக்கு நான் ஜனங்களை
வசீகரித்து கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சிலர்லாம் பிளான்லாம் போடுறாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணால் ஜனங்க வருவாங்கன்ட்டு அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம். ஒரு இடத்துல சொல்கிறாங்க, எங்கள் ஊழியத்துக்கு ஜனங்க வந்தீங்கன்னா நாங்கள் லோன் வாங்கி கொடுக்குறோன்றாங்க பேங்க்கில். ஆமாம், சைன் பண்ணி கொடுக்குறோம், லோன் வாங்கி கொடுக்குறோம், அப்புறம் வந்து உங்களுக்கு இவ்வளோ அரிசி கொடுக்குறோம், இவ்வளோ சாப்பாடு கொடுக்குறோம். எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறிய? ஏழைகளுக்கு கொடுங்க, அது வேறு விஷயம். கண்டிப்பாக ஏழைகளுக்கு கொடுக்கணும். இங்கே வந்து ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் ஒரு இடத்துல மாட்டுவாங்க இவங்க. இல்லை ஃபஸ்ட்டு மாட்டுவாங்கன்னு இல்லை, இப்போ ஆல்ரெடி நிறையா பேர் மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து சில காரியங்களை நம்ம அன்பு போதகர் எம்டி ஜெகன் அவங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம். இது அரை மணி நேரம் தான் உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுனால மீதியான காரியங்களை அடுத்த எபிசோடில் நீங்கள் பார்க்கலாம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவனோடு நடக்க உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். ஆகையால் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு இணைந்து வாழுங்க, இயேசு சொல்லுகிறதை மாத்திரம் செய்யுங்க. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே மாதிரி கிடையாது. எனக்கு நீங்கள் கிடையாது, உங்களுக்கு நாங்கள் கிடையாது. இயேசு மாத்திரம்தான் நம்ம பார்த்து வாழணும். அவர் தான் இந்த உலகத்தை ஜெயித்தவர், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரும் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். அவரையே பின்பற்றுவோம், அவரோடு கூடவே இணைக்கப்படுவோம். ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். மீதியான நிகழ்ச்சியை விட்டு விடாதீங்க. அடுத்த பகுதியில் நிச்சயமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவரை உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.